முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்த நல்ல புதிய ஓய்வு நாளுக்காக அவருடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு கூடி வரவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் தேவன் தந்த நல்ல வேளைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கவும் 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 துதிக்கவும். அப்பா, உம்முடைய பாதபடியிலே கடந்து வரவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த புதிய ஓய்வு நாளை எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி அறிந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கவும் துதிக்கவும் துதிக்கவும். கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கூடி வந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திலே கூடி வந்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து வாழ்த்தி ஆவியாயிருக்கிற கர்த்தரை வரவேற்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். உம்மை ஆராதித்து சந்தோஷப்படுத்துகிறோம். எங்கள் ஆராதனை தேவன் மகிமைப்படும்படியாய் சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் எங்கள் நடுவிலே கடந்து வர நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நாங்கள் துதிகளை கொண்டு வருகிறோம். பிதாவே பிதாவே, இந்த இடத்துல மாத்திரமல்ல, அங்கங்கே வீடுகளிலே கூடி பிதாவை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளையுடைய எல்லா துதிகளும் தேவ சமூகத்திலே எட்டி தேவ ஆவியானவர் அங்கங்கே எல்லா மத்தியிலும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் ஒரு மனதோடு கூடி வந்து எங்கள் தேவனுக்கு துதி பலிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 என்று ஆர்ப்பரித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். சபை நடுவிலே நீர் எழுந்தருளும்படியாக, கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியோடு உம்முடைய வாசலுக்குள்ளே பிரவேசித்து துதி பலிகளோடு வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் அருமை இரட்சகரே, நீர் பெரியவர் பெரிய நீர் பரிசுத்தமான தேவன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் ஒரு மனதோடு ஸ்தோத்திரித்து வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். உம்மை வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி உம்மை வாழ்த்தி சபை நடுவிலே வரவேற்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கம் முதல் கடைசி வரை நடத்த உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்வீராக. ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தும். உமக்கு ஆராதனை செய்கிறோம். நீர் மகிமைப்பட்டவர்களும் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் இருந்து உம்மை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நடுவில் நீர் வாசமாக இருக்கிறீர். அப்படியே நீர் வாசமாக இருந்து கடைசி வரையில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். வல்லமையுள்ள ஆவியானவர் இறங்கி எல்லாருடைய ஆவியினால் நிரப்பி உடைய மகிமையினால் நிரப்பி நாங்கள் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு உடைய சமூகத்திலே காணப்பட உதவி செய்வீராக. பொறுப்படுத்த நடத்தும். மீது உள்ள நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கவும். எங்களையும் ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்முடைய பாதத்திலே படைக்கவும். ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கவும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்கிற பாடலை எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி உற்சாகமாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக பாடலாமா? கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், கால
காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகை நான் எடுத்து வென்றிடுவேன். எதிரியான அலகை நான் எடுத்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பாடலாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோறும் போற்றுவே, தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோறும் போற்றுவே, தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே,
நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நிமிஷ நேரம் நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவநாம மகிமைக்கென்று நாம் கூடி வந்திருக்கிறோம். 5 நிமிடங்கள் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி நம்மோடு கூடர்ந்து அவர் மகிமைப்பட்டு நம்மை நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர ஆராதனை செலுத்துகிறோம். உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே. ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவருடைய பாதபடியிலே விழுந்து கர்த்தருடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டு எங்கள் கர்த்தராகிய இயேசுவே நீர் வாழ்க 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 என்று உம்முடைய நாமத்தை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி வாழ்த்தி வரவேற்கவும் வாழ்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோக தேவனுக்கு துதி உண்டாவதாக. மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம். ஒருமனப்பட்டு கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம். தேவாதி தேவன் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா 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 என்று ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் அருமை இரட்சகரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு பிரியமான துதி பலியை கொண்டு வருகிறோம் துதி பலியை கொண்டு வருகிறோம். எங்கள் அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் மகிமைப்படும்படியாய் உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் மகிமைப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை எங்கள் எல்லார் மேல் இறங்கும்படியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உம்மை துதித்து 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து வாழ்த்தி கீர்த்தனம் பண்ணி எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும்
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் தேவன் ஆராதனை வேளையில் நம்மோடு கூட இருந்தால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் முன்பதாக ஒரு வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசத்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் என்பதே. இப்பொழுது தேவ செய்திக்காக சகோதர சகானவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான சாய்ந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திர ஐயா. பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஐயா. நல்ல பரிகாரியே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறையா, நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவ செய்தி அளிக்கிறதான இந்த பிள்ளையை தேவக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரையா. முழுவதோட மகிமைக்குள் கர்த்தர் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. உடைய வல்லமையினால் நிறைத்து எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. உடைய வசனத்தை கேட்கிறதான நாங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம். மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு அதிக ஜாக்கிரதையோடு கூட கர்த்தாவை காணப்பட்டு அந்த நித்திய விசுவாசத்தோடு கூட நாதா ஸ்தோத்திரையா இந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க போகிறதான் நாங்கள் தகப்பனே ஸ்தோத்திரையா. அதற்கேற்றாற் போல இந்த பூமியிலே தகப்பனே ஸ்தோத்திரையா காட்சி அளிக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். வசனத்தை கேட்டு தகப்பனே ஸ்தோத்திரம். அந்த நித்திய ராட்சியத்துக்குரிய இளைப்பாறுதலை நினைத்து தெய்வமே ஸ்தோத்திரையா பயத்தோடு நடுக்கத்தோடு கூட ஜீவித்து தகப்பனே அந்த நித்தியத்தின் மகிமை, நித்திய வல்லமை, நித்திய இளைப்பாறுதலை தகப்பனே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இஸ்தப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாதா பெரியோர் சிறியோர் யாவருக்கும் ஆண்டவரை இந்த கனத்தை தேவன் கொடுத்து நாதா தகப்பனே ஸ்தோத்திரையா கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும்படியா நம்ம ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் பங்கை தெய்வமே தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறையா தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. முழு திருச்சபையின் பிள்ளைகளின் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற முழு குடும்பத்தாரின் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா தகப்பனே ஸ்தோத்திரையா. என்னுடைய விசுவாச வாழ்க்கை குந்தி போகாதிருக்க, பின்வாங்கி போகாதிருக்க ஐயா. இந்த நாட்களில் நம்ம அதிகமாய் வேத வசனத்திற்கு கர்த்தாவை கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதன்படி நடந்து தகப்பனே ஸ்தோத்திரம்
நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கத்தங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆவியானவருடைய கரங்களிலே முழு திருச்சபையின் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஐயா. எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உடைய குறைவு நிறைவாகட்டும். உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பலத்தின் மேல் பலன் அடையட்டும். மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். கிருபையின் மேல் கிருபையை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு தந்த இந்த கிருபையின் நேரத்திற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அங்கங்கே கூடி ஆராதித்துக் கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் தேவ சன்னிதானத்திலே காணப்பட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த வேத வசனத்திலிருந்து நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை குறித்து இந்த காலத்திலே நாம் அதிகமாக சிந்திக்கவும் தியானிக்கும் வேண்டியவர்களாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று தெரியும். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும், பக்திமான்களாக இருந்தாலும், சன்மார்க்கர்களாக இருந்தாலும், யாருக்கும் இந்த உலகத்திலே இளைப்பாறுதல் இல்லை. நம்முடைய சரீரத்திற்கும் மனதுக்கும் இளைப்பாறுதல் கிடையாது என்பதை நாம் வேதத்திலிருந்தே படிக்க முடியும். அதை குறித்து தான் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்ட பாகத்திலே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற போதனை, இளைப்பாறுதல் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அந்த இளைப்பாறுதல் இந்த பூமிக்குரியதல்ல, பூமியிலே நீங்கள் பெற்றுக்கொள்வதும் அல்ல, அது இனி வரக்கூடியது என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். அதிலே 9ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, விசேஷமாக கவனிக்கணும் இடத்துல, தேவனுடைய ஜனம், சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனத்திற்கு இளைப்பாறுகிற காலம் இனிமேல் தான் வருகிறது. அந்த அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் அல்ல, இனிமேல் வருகிற காலம் என்று சொல்லுவது நமக்கு தேவன் கொடுக்க போகிற நித்திய இளைப்பாறுதலின் காலம். அந்த இளைப்பாறுதல் ஒரு நாளும் முடிவடையாது. நாம் சதா காலங்களிலும் நிம்மதியோடு இளைப்பாறு சந்தோஷத்தோடு இருக்கிற காலத்தை தான் இனி வருகிற காலம் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த காலத்தை குறித்து நீங்கள் படிக்கும்போது ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எழுந்திருந்து போங்கள், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடமல்ல. இந்த உலகத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஆவியானவருடைய வார்த்தை, எழுந்திருந்து போங்கள், நீங்கள் இளைப்பாறுகிற இடம் இதுவல்ல. நீங்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள், நீங்கள் யாவரும் இளைப்பாறுகிற இடம் இதுவல்ல. ஆகவே இங்கிருந்து நீங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வாசிக்கலாம். இது தீட்டுப்பட்டது, இந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டது. இந்த உலகம்
கரைப்படுத்தப்பட்டு விட்டது. சாத்தானாலே முழுவதுமாக இது அந்தகாரத்துக்குட்பட்டு விட்டது, இது தீட்டுப்பட்டு விட்டது. ஆகவே இனியும் தேவ ஜனம் இங்கே இளைப்பாற முடியாது, இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆகவே நீங்கள் இங்கிருந்து கட்டாயமாக வேறு ஒரு இடத்துக்கு கடந்து போக வேண்டும். எந்த இடத்திற்கு கடந்து போகலாம்? வாசிங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எழுந்திருங்கள், சீயோனில், இந்த தீட்டுப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழுந்திருந்து சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் இந்த காலம். எப்ராயிம் மலைகளில் இருக்கிற இந்த 3ஆம் மலையில் இருக்கிற ஜாமக்காரர்களாகிய கர்த்தருடைய தாசர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் சொல்லுகிற காலம் இந்த காலம். நீங்கள் எல்லாரும் இந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டபடினால் நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் சீயோனிலே கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும். இதுதான் திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த காரணம் என்னவென்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை படிக்கலாம். விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஏன், யாருக்கு இப்படி கோபத்திலே ஆணையிட்டார்? விசுவாசித்தவர்கள் இளைப்பாறுதலை குறித்த சுவிசேஷத்தை, இளைப்பாறுதலை குறித்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை 1ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. பாத்தீங்களா? அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கத்தக்கதான வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் இருக்கிறது, தேவனுடைய ஜனம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அதிலே பிரவேசிக்க வேண்டுமானால், அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த இளைப்பாறுதலுக்கான இந்த உலகத்தில் இல்லை, சீயோனிலே, பரம சீயோனிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே தான் நமக்கு நித்திய இளைப்பாறுதல். அதை குறித்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அதுதான் வாக்குத்தத்தமான சுவிசேஷம். எல்லாருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11:28 இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதை குறித்து சொன்னார்? பூமியை தான் தீட்டுப்பட்டு விட்டது, இதுதான் இளைப்பாறு இடமில்லையே, என்னிடத்தில் வாருங்கள், நான் போகிற இடத்திலே நான் போய் திரும்ப வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன், அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன். அந்த இளைப்பாறுதல் முடிவில்லாதது. அந்த நித்திய இளைப்பாறுதலை குறித்து இயேசுவும் சொன்னார். ஆகவே தான் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த இளைப்பாறுதலை குறித்த ஒரு அடையாளம் தான் ஓய்வு நாள். அதை கூட நாம் வேதத்தில் படிக்கிறோம், 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்திலே சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? அந்த இடத்தில் தானே அவர் என்ன சொல்லுகிறார்? இளைப்பாறுதலிலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஓய்வு நாளிலே நாம் இளைப்பாறு இருக்கிற தேவன் எல்லா கிரியைகளையும் முடித்து இளைப்பாறு இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை தான் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக
அதே இடத்தில் தான் சொல்லுகிறார், நீங்கள் இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதிலே என் கோபத்திலே ஆணையிட்டேன். ஏன்? விசுவாசித்தவர்கள் அதில் பிரவேசித்து விட்டார்களாம். திருச்சபையில இருக்கிற மக்கள் இந்த நித்திய இளைப்பாறுதலை குறித்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் கோபத்திலே ஆணையிடுவாராம். இளைப்பாறுதலை ஆணையிட்டதும் அவர்தான். இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்வதும் அவர்தான். அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆனால் விசுவாசித்தவர்கள் எல்லாருமே இந்த விசுவாசம் என்று சொல்வது ஏதோ சும்மா இயேசு விசுவாசிப்பதல்ல. இயேசு எனக்காக இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நான் பிரவேசிக்க அவரிடத்தில் வந்திருக்கிறேன் என்று அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த பூரணமான விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தோடு நாம் திருச்சபையில இருக்கும்போது, அந்த விசுவாசத்தோடு நாம் ஜீவியம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரியதாக இருக்கும். அந்த நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்திருக்கும். ஆகவேதான் திருச்சபையில வந்திருந்தும் விசுவாசியாதவர்கள், தங்கள் கண்ணால் காண முடியாத இந்த இளைப்பாறுதலை குறித்ததான வார்த்தைகளை விசுவாசியாதவர்கள் அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழுவார்கள். ஆலயத்துக்கு வருவதனாலே, திருச்சபையில் அங்கமாக இருப்பதனாலே ஒருவன் இந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. திருச்சபைக்குள்ளே வந்திருப்பதன் நோக்கமே இந்த இளைப்பாறுதலை குறித்த விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளத்தான். அதன் மேல் விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் திருச்சபைக்குள் இருந்தாலும் ஏனோ தானோ என்று வாழ்வோம். அவர்களுக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்காதாம். அதனால வேதம் நமக்கு என்ன எச்சரிக்கிறது? 11ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் திருச்சபைக்குள் இருக்கிற ஒரு ஆள் கூட கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அந்த 1ஆம் வசனத்திலே கடைசி பகுதியில் என்ன படிக்கிறோம்? ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த இளைப்பாறுதலை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக நானும் இந்த பூமியை விட்டு எழுந்து கர்த்தரிடத்திற்கு போகும்போது எனக்கு அங்கே இளைப்பாறுதல் தேவன் வைத்திருக்கிறார். இளைப்பாறுதல் ஸ்தலம் அங்கே இருக்கிறது. நித்திய இளைப்பாறுதல் எனக்கு இருக்கிறது. என் ஆத்மா சந்தோஷத்தோடு இளைப்பாறும் என்கிற விசுவாசம் இல்லாதிருந்தால் ஆபத்து. அந்த விசுவாசம் இருக்குமானால் நம்ம எப்படி நடப்போமா? பயந்து நடப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம். அந்த விசுவாசம் இருக்குமானால் நாம் மிகுந்த ஜாக்கிரதை, ஐயோ இதை இழந்து போக கூடாது, இதை கிடைக்காத ஒன்று நான் இழந்து போனால் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரிகிற அசுத்த ஆவிகளை போல இருப்பேனே, நித்திய நரகத்திற்கு நான் பாத்திரவானாகி விடுவேனே என்ற எண்ணத்தோடு நாம் பயந்திருக்க வேண்டும். இதுதான் இளைப்பாறுதலை குறித்த விசுவாசம். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் கிடையாது. பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை படிக்கலாம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசங்களும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் இந்த பூமியிலே படுகிற பிரயாசங்களினாலும் அந்த எண்ணங்களினாலும் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது. நல்ல வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு சாதாரணமாக நம்ம உபயோகிக்கிற வார்த்தையை தான் அங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நாம் உபயோகிக்கிற வார்த்தைகள் ரொம்ப அலுப்பு. இருந்திருந்த அழுத்து போனேன், ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. வாழ்நாளெல்லாம் மனம் உழைக்கிறான், பிழைத்திருக்கிறான், பல காரியங்களை செய்கிறான், ஆனால் அலுப்பு.
எவ்வளவு பணம் இருந்தாலும் அலுப்புள்ளவனாய் இருக்கிறான். எப்படி எழுதியிருக்கு? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. அவன் நாட்கள் முழுவதும், இந்த பூமியில இருக்கிற நாட்கள் முழுவதும் அலுப்புள்ளது. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. அவனுடைய வேலைகள் வருத்தம் உள்ளது. வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல். வேலை கடினமாக உழைத்து வீட்டுல ராத்திரி தூங்க முடியல. ஏன்? இதுவும் ராத்திரியிலும் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாருங்க, சம்பாத்தியம் பண்றான், கை நிறைய சம்பாத்தியம் பண்றான், நல்ல வேலை இருக்குது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ராத்திரியில தூங்க போனா மனதுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இதுதான் இந்த உலகம். அதனால தான் மீகா சொல்லுகிறார், நீங்கள் இளைப்பாறுகிற இடம் இங்கே இல்லவே இல்லை. வேலை செய்யலாம், நாம் தேவனை தொழுது கொள்ளலாம், என்னதான் இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு இளைப்பாறுதலை தராது என்பதை தான் படித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த இளைப்பாறுதலை எங்கேதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குத்தான் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். இயேசு சொன்னார், கர்த்தரிடத்திற்கு போவோம், சீயோனிலே கர்த்தரிடத்திற்கு போவோம், அங்கேதான் நமக்கு இளைப்பாறுதல். அப்ப எல்லாருமே உலகத்தை விட்டுட்டு போயிடணுமா? இல்லை. கொஞ்ச காலம் நமக்கு இந்த பூமியில தேவன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அலுப்புள்ள, மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழுகிறோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பதை படித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நித்திய இளைப்பாறுதலை தேடுவோம். இனி எங்கேதான் எனக்கு இளைப்பாறுதல்? அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார். எதற்காக நாம் சபைக்கு வந்திருக்கோம்? உலகத்தில் நிம்மதியா வாழ்ந்துடலாமா? முடியாது. உலகம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆகவே இளைப்பாறுதல் இல்லாத இந்த உலகத்திலே, ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு இந்த உலகத்திலே இளைப்பாறுதல் இல்லாவிட்டாலும் தேவன் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருப்பார், அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்திருப்பார். அது அவனுடைய ஆத்மீகத்தில் தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஒரு பெரிய நிம்மதி, பெரிய சமாதானம். துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே சமாதானத்தோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் தேவன் தம்முடைய ஆவியினால் கொடுக்கிற ஆறுதல், அவருடைய வசனத்தினால் கொடுக்கிற ஆறுதல். சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 50 வசனத்தில் எழுதுகிறார், நீர் நம்பப்படி நம்முடைய வசனமே என்னுடைய துன்பத்தில் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. இதெல்லாம் தேவன் இந்த பூமியில நமக்கு ஆறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை என்பதை அறிந்துதான் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த மரணம் இதுதான் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்காமல், அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த இளைப்பாறுதலை ஒருவரும் பெற்றுக் கொள்ளாமல் போய்விடக்கூடாது. திருச்சபைக்கு வந்தும் பெற்றுக்கொள்ளாமல் போனால், அதற்கு அபாத்திரவான்களாகி போனால், ஒருவேளை தேவன் கோபத்தில் உங்களுக்கு நான் அதை கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லுவாரானால் அவனுடைய நிலைமை பரிதாபம். அவன் சபைக்கு வராமலே இருப்பது நல்லது. இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளாதவன் சபைக்கு வந்து புண்ணியம் இல்லை. ஏன் இந்த கோபத்தில் ஆணையிட்டாராம்? 2-3 காரணங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 3:16. கேட்டவர்களில் இந்த சுவிசேஷத்தை, இளைப்பாறுதலின் சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவர்களிலே கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? ஒரு நல்ல ஊழியக்காரன் மோசே. அவர் பின்னாலே ஒரு பெரிய கூட்டம் திருச்சபை வருகிறது. அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, நீங்கள் எகிப்திலே உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது, உங்களுக்கு கானான் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், அதனால எல்லாரும் வாங்க என்னை கூட்டிக் கொண்டு போற, எல்லாம் எழுந்து புறப்பட்டு போறாங்க. ஆனால் அவர்கள் யாரும் விசுவாசிக்கவில்லை. மோசே சில அற்புதங்களை செய்தார்,
அதை கண்டு இவங்க பின்னாலே போனா எல்லாம் கிடைச்சிடும் நினைச்சாங்க. ஆனாலும் வனாந்தரத்துல சில கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா இந்த உலகம் தான் தீட்டப்பட்டு போச்சு. ஆகவே இங்கே பல கஷ்டங்கள் உண்டாக இருக்கத்தான் செய்தது. இதை பார்த்து ஜனங்கள் இந்த மோசே சொன்னது உண்மையா இருக்குமா, அப்படின்னா நமக்கு எதுக்கு கஷ்டம், இந்த மோசே பின்னால் தானே வந்தோம், அவர் செய்த அற்புதங்களை பார்த்து பின்னால வந்தோம், இங்க வந்தா பெரிய கஷ்டமா இருக்கிறது. இப்படிதான் நிறைய பேர் தெரிஞ்சு போயில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் அங்கமாயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. இங்க வந்த உடனே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை கடத்தி கொண்டு போக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அதை புரியாமத்தான் மக்கள் பின்வாங்கி போகிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க கூடாமல் ஒருவனாக பின்வாங்கி போகக்கூடாது, ஒருவனும் அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. சபைக்குள் வந்துவிட்டால் தேவன் சொன்ன வார்த்தையில ஒன்று கூட பிசகாது. இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையில ஒன்றும் தரையில விழாது. தேவ ஜனத்துக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஆகவே அவருடைய வார்த்தை உண்மையாக நாம் விசுவாசிக்காவிட்டால் தான் தேவனுடைய கோபம் அங்கே வருகிறது. என்ன எழுதியிருக்கிறது? கோபம் ஊட்டினவர்கள் யார்? தேவனுக்கு கோபம் ஊட்டும் போதுதான் அவர் சொன்னார், நீங்கள் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொன்னார். தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். 106ஆம் சங்கீதத்தில் படித்தா உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக 29ஆம் வசனம், 106ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். தங்களுடைய கிரியைகளினாலே அவருக்கு கோபம் ஊட்டினார். பாத்தீங்களா? நீங்கள் திருச்சபைக்குள்ளே வந்த வைப்பாடு அநேகருடைய கிரியைகளை பார்த்தால் பழைய மனுஷனுடைய கிரியைகள் தான். எல்லா பின்மார்க்கமான காலம், கொடி, வேலை எல்லாமே இருக்கிறது. ஆனா சபையில் இருப்பாங்க. எப்படி இளைப்பாறுதல் கொடுப்பார்கள்? தங்களுடைய கிரியைகள் சபைக்குள்ளே வந்தவுடனே நம்முடைய கிரியைகள் மோசமாக இருக்குமானால், நம்முடைய நடக்கைகள் மோசமாக இருக்குமானால், செய்கைகள் மோசமாக இருக்குமானால், கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை செய்வோமானால் கோபம் மூண்டு விடுவார். அவருக்கு கோபத்தை நம்ம உண்டாக்கிடுறோம். அவர் கோபிக்கிறவர் அல்ல, நம்ம தான் கோபத்தை மூட்டுகிறோம். வாசிக்கலாம். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. பார்த்தீங்களா? அப்படியே கிரியைகளினாலே தேவனுக்கு என்ன செய்தார்களாம்? கோபம் ஊட்டினார்கள். அதனால வாதை பின்வாங்கிறாங்க. தங்களுடைய கிரியை மோசம், தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள். அவளை சிக்ஷிக்கிறார். சரி, சிக்ஷித்தது நமக்கு தப்பு தான், நம்ம செய்த தவறுனால தான் தேவன் சிக்ஷிக்கிறார்னு நினைக்கல. அதுக்கு மேல என்ன செய்தாங்க? பின்வாங்கி போனார். அடடா, இவர் பின்னால வந்தா இதை விட மோசமாக இருக்கேன். இதான் பின்வாங்குதல். அதான் ஒருவனும் பின்வாங்க கூடாது. ஒருவேளை சிக்ஷை வருமானால் நாம் அவருக்கு கோபம் போட்டு கிரிகளை செய்யும் போது அவர் நம்மை தண்டிக்கிறார். அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள் தான். அந்த சிக்ஷையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு இந்த இளைப்பாறுதல் வேணும், தெரியாம செய்துட்டோம், அந்த மன்னிப்பு கேட்டால் தேவன் மன்னிக்கிற தேவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு உள்ளவன். ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? சிக்ஷையை பார்த்த உடனே வாதை ஒன்று பின்வாங்கியே போனார். அதனால்தான் சொன்னார், இந்த ஜனத்துக்கு இளைப்பாறுதல் கிடையாது, பெற்றுக்கொள்ளாதபடி ஒருவரும் பின்வாங்க கூடாது. 35ஆம் வசனத்தை படிங்க. ஜாதிகளுடனே கலந்து, என்ன கிரியை பாருங்க, ஜாதிகளுடனே கலந்து அவருடைய கிரியைகளை மற்ற ஜனங்கள் எப்படி துன்மார்க்கமான கிரியை செய்கிறார்களோ, பலவிதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்களோ, பேசுகிறாங்களோ, அப்படியே பல காரியங்களை செய்ய. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மோசமான காரியங்களை செய்கிறாங்க, துன்மார்க்கங்கள் செய்கிற கிரியைகள், கர்த்தரை அறியாத ஜனம் செய்கிற கிரியைகள், அதையே கற்று அவங்க செய்யறாங்க, அதனால நான் செய்யறேன், அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன் என்று மற்ற ஜனங்களுடைய கிரியைகளை கற்று. வாசிக்கலாம். அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று, அது அவர்களுக்கு கண்ணியாயிற்று. பாத்தீங்களா? தங்களுடைய கிரியையினாலே தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள். மற்ற ஜனங்களைப் போல வாழ்ந்து, மற்ற ஜனங்களைப் போல செய்து பேசி தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள். அப்போதான் தேவன் சொல்லுகிறார், என் கோபத்திலே
இவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று ஆணையிட்டேன். அவர் ஆணையிட்டாருன்னா பல கிடைக்காது. ஆகவே வழியில் இருக்கும்போது என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துடணும். ஆண்டவரே, தெரியாமல் நாங்கள் இப்படி நடந்துட்டோம், இனி உமக்கு பிரியமாய் நடப்போம். மற்ற ஜனங்களைப் போல நாங்கள் வாழ்ந்து விட்டோம், பேசிவிட்டோம், செய்து விட்டோம், இனி அப்படி செய்ய மாட்டோம் என்று என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்ச வேண்டியவர்களாக இருக்கும். வாசித்து பாருங்க, சங்கீதம் 141:4 படிக்கலாம். சங்கீதம் 141:4. சங்கீதம் 141:4. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும். பாத்தீங்களா எப்படி எழுதியிருக்குது? அக்கிரமக்காரோடு ஆகாமிய கிரியைகளை ஆகாமிய கிரியை, அருவருப்பான கிரியைகள், அவங்க செய்யமான கிரியைகள் நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டக்கூடாது. அவங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கு நம்ம இணங்கி போயிடும். அவங்க சொன்னாங்க செய்யிட்டோம், இவங்க சொன்னாங்க செய்துட்டோம், இணங்கி போய்விடுகிறது நம்முடைய இருதயம். அப்படி இணங்க ஒட்டாதையும் அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேன். இந்த ருசியுள்ள பதார்த்தங்கள் சாப்பாடை குறிச்சது அல்ல. நமக்கு காதுக்கு கேட்கறதுக்கு நல்ல இனிமையானதா இருக்கும், ருசி உள்ளதா இருக்கும். ஒருவனை கொஞ்சம் தண்ணி அடின்னு சொன்னா, பிராட்டியை குடின்னு சொன்னா, கல்வி சாராயத்தை குடினா அது மக்களுக்கு எப்படி இருக்கு? ருசியா தெரியுது. அந்த ருசியுள்ள பதார்த்தத்தை என்ன செய்யக்கூடாது? நான் செய்ய மாட்டேன், நான் அதிலே விருப்பப்பட மாட்டேன், வெறுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் இல்லை இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லை கத்திரிகளை தண்டிச்சுட்டாரு, நாங்கள் சபையில் வந்து காணிக்கலாம் கொடுத்தோம், ஜோம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், ஆனாலும் தண்டனை வந்துருச்சேன்னு சொல்லி பின்வாங்கி போவீர்கள். ஆனால் இளைப்பாறுதல் இல்லை என்ற கோபத்திலே ஆணையிட்டு விடுவார். இதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது காரியத்தை நீங்க படிக்கிறீங்க, பாவம். இப்ப 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்னா அருவருத்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டு இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள போக முடியல, சீயோனுக்குள்ள போக முடியலையே. பாவம் என்றால் என்ன? எதை குறித்து இங்கே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மோசையின் மூலமாக அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தின்படி நடக்க வேண்டிய அவர்கள் பிரமாணத்தை மீறி நடந்தார்கள். 1 யோவான் 3:4 வாசிக்கலாம். 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே. நீங்கள் திருச்சபைக்குள் வந்துவிட்டால் உங்களுக்கு சத்தியம் பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னபடிதான் நடக்க முடியும். ஏன் நமக்கு இளைப்பாறுதல் காத்திருக்கிறது, நித்திய ஜீவன் காத்திருக்கிறது, நித்திய வாழ்வு காத்திருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அதை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பூமியிலே நாம் வாழும்போது இன்னென்ன பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும், பேச வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். இந்த பிரமாண புஸ்தகத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பனைகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது. அதைத்தான் அன்னைக்கு மீறினார்கள். அந்த பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். இன்றைக்கும் பவுல் கூட கலாத்தியர் சபையை பார்த்து சொன்னார், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்கள் இருதயத்தை மயக்கினவன் யார்? உங்கள் மனதை மயக்கினவன் யார்? பலவிதமான துருபதேசங்களுக்கும் நமக்கு இனிமையான வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து இளைப்பாறுதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறதானே, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறதானே தேவ கட்டளைகளை, கற்பனைகளை நாம் விட்டுவிட்டு அவைகளிலே மயங்கி இவைகளை வெறுப்போமானால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. நம் பாவம் செய்வனாய் மாறிவிடுவோம். அவர் அருவருக்கிறார். யாரை அரோசித்தார், யாரை அருவருத்தார்? பிரமாணத்தை மீறி நடந்தவர்களை அருவருத்தார்.
ஆகவே இளைப்பாறல் பிரவேசிக்க முடியவில்லை, வனாந்தரத்திலேயே மடிந்து விட்டார்கள். மூன்றாவதாக கீழ்ப்படியாமை. அதில் 18ஆம் வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. பாத்தீங்களா? என்ன கீழ்ப்படியாமை? 6ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். எதுக்கு கீழ்ப்படியலையா இவங்க? சுவிசேஷத்திற்கு. என்ன சுவிசேஷம்? இளைப்பாறலை குறித்த சுவிசேஷம், நித்திய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஜீவன், இவைகளை குறித்ததான சுவிசேஷத்தை கேட்டார்கள். ஆனால் கீழ்ப்படியவில்லை. சுவிசேஷ பிரமாணம் இருக்கிறது, அந்த பிரமாணத்திற்கு, பிரமாண வசனங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டதாக வேதம் சொல்லுகிறது. நாலாவதாக அபிசுவாசம். அதில் 19ஆம் வசனம், எபிரேயர் 3:19 படிக்கலாம். அவிசுவாசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அவர் இளைப்பாறல் உங்களுக்கு இருக்குன்றாரு, ஆனா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசிங்க. இதுல 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, பாத்தீங்களா? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனம் கேட்டு புண்ணியம். அல்லேலூயா. எல்லாரும் சபையில வந்து உட்கார்ந்து இருப்பார்கள், எல்லாரும் பிரசங்கம் கேட்கிறார்கள், எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனா எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்டார்? விசுவாசத்தோடு கேட்டவர்களுக்குள்ளதான் அந்த பலன் செய்ததான். அந்த பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், இளைப்பாறலை. விசுவாசிக்காதவர்களுக்குள்ள அது ஒரு வேலையும் செய்யல. அதனால அவங்க கீழ்ப்படியல, அதனால அவங்க பின்வாங்கி போறாங்க, மற்ற பிரஜாதிகளை போல நடக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவ கோபத்துக்குள்ளாகிறார். ஆகவே இந்த 4 காரியங்களை நாம் படிக்கிறோம். எதற்காக படிக்கிறோம்? இந்த திருச்சபையில் ஒருவராயிலும் அந்த இளைப்பாறலை இழந்துவிடக் கூடாது. தேவனுக்கு பயந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கிரியைகள் நம்மள இருக்கக்கூடாது. தேவனுக்கு கோபம் போட்டு அருவருப்பான கிரியைகள் இருக்கக்கூடாது. இந்த சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, பயந்து இருக்க வேண்டும். பிரமாணத்தை மீறி பாவம் செய்யக்கூடாது. நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். இயேசு சொன்னார்கள், சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி. அதுக்கு தான் சத்திய பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அந்த சத்திய பிரமாணத்தை மீறும் போது நீங்கள் பாவம் செய்து விடுவீர்கள். தேவன் உங்களை அருவருக்கிறார். மூன்றாவதாக கீழ்ப்படியாமை. சகல சத்தியத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மை போதிப்பார், நம்ம வழிநடத்துவார். அதை கீழ்ப்படிய வேண்டிய நம்முடைய வேலை. சகல சத்தியத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். நாலாவதாக கேட்கிற வசனங்கள் அத்தனையும் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்பொழுது இந்த இளைப்பாறலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இந்த இளைப்பாறல், இந்த உலகத்தில் இளைப்பாறல் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை சந்தோஷமாக கடந்து போக முடியும். அதற்கான வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கார். அவருடைய வசனங்கள் இருக்கிறது. அவருடைய ஆவியான நமக்கு அருளப்பட்டு இருக்கிறார். ஆக எல்லா கர்த்தருடைய ஆவியை பெற்று இந்த வசனங்களை விசுவாசத்தோடு கேட்டு தெய்வ பயத்தோடு நடந்து ஜாக்கிரதையாக இருந்து அந்த இளைப்பாறலுக்குள்ளே பிரவேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். முழங்கால் படிடுவோம்.
எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, ஒரு புதிய ஓய்வு நாளை எங்களுக்கு தந்து, இளைப்பாறுதலின் நாளாக இருக்கிற இந்த ஓய்வு நாளை தந்து, நித்திய இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ஓய்வு நாளை தந்து, நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கான மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மாறாத உண்மையுள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க நாங்கள் எல்லாரும் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையில் ஒருவர் கூட இதை இழந்து போகாதபடி, பின்வாங்கி போனவர்களாகவோ, அவிசுவாசம் உள்ளவர்களாகவோ, கீழ்ப்படியாதவர்களாகவோ, கெட்ட நடக்கை உள்ளவர்களாகவோ நடந்து விடாதபடி, எல்லாவற்றிலும் பயத்தோடும் பக்தியோடும் ஜாக்கிரதையோடும் இருந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள எல்லாரும் ஆயத்தப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவராக இழந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடியார்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா சிறியோரையும் பெரியோரும் குடும்பம் குடும்பமாக அங்கங்கே இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆவியான ஒவ்வொருவரை போதித்து வழி நடத்துங்க. கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எல்லாரும் இளைப்பாறுதலுக்கு ஆயத்தமாகட்டும். பிதாவே, கர்த்தருடைய நாளுக்கு என்று துப்புரவானவர்களாக இருக்கட்டும். சத்தியத்தால் அவர்களை பரிசுத்தம் பண்ணுவீராக. இன்றைக்கு கேட்ட சத்தியம் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணட்டும், ஆயத்தப்படுத்தட்டும். தேவைகள் அனைத்தையும் கொடுத்தாலும், சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்தர்களும் இந்த காலங்களில் கொடிய காலங்களாக இருக்கிறது. இந்த கொள்ளை நோய்கள் உடைய ஜனத்தை தொடாது இருக்கட்டும். பிதாவே, உடைய ஜனத்தை சுற்றிலும் மேலே அடைத்துக் கொள்ளும். எல்லாரும் இரத்தத்தினால் முத்தரித்துக் கொள்ளுவீராக. ஒரு கொள்ளை நோயும் உடைய பிள்ளைகளை தொடாது இருக்கட்டும். எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீது உள்ள நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சித்தமானால் மறுபடி கூடிமை ஆராதிக்க உதவி செய்தாலும் கர்த்தருடைய வழியை எல்லாரும் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் மகிமையும் வல்லமை வழி நடத்தாலும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.